Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா OPC that means 1% கம்பெனி பற்றி தான் ஃபுல்லாக இன் டீட்டெயில் நம்ம இன்கார்பரேஷன் ப்ராசஸில் புக்கில் CA இன்டர் லாவில் என்ன கொடுத்துருக்கோ அதை இன் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆர் எனிதிங் அபவுட் OPC மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அபவுட் OPC வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன் த சென்ஸ் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். தென் அண்ட் தேர் அங்கங்கே ஸோ டைம்லைன்ஸாக இருக்கட்டும், ப்ரொசீஜராக இருக்கட்டும், தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ். இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நாலேஜ் கொடுக்குறதா தான் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய OPC ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் லைக் அரவுண்ட் 3% ஆஃப் டோட்டல் கம்பெனிஸ் இன் இந்தியா. ஸோ அரவுண்ட் 3%னா எங்கேயோ ஒரு 35,000 OPCs ஆச்சு ஃபார்ம் ஆகிருக்கும் பை நோ. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் பிஸ்னஸ் வெஹிக்கிளாக இது எமர்ஜ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த திங் இஸ் லைக் அவங்க தான் ஓன் பாஸாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. அண்ட் தேர் கேன் பி ஒன் நாமினி ஒன்லி. ஸோ இவங்க டிசிஷன்ஸை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறதில்ல. அட் த சேம் டைம் தே கேன் ஹாவ் சம் லிமிட்டட் லைபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றதுனால அவங்க இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் கோ இன் டு டீட்டெயில். ஸோ 1% கம்பெனினா ஆஸ் ஒன்லி 1% ஆஸ் மெம்பர். ஸோ ஒரு பர்சன் தான் வந்து மெம்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ மற்ற கம்பெனிஸில் இருக்க மாதிரி 2 or more people அந்த மாதிரி 7 or more இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. 1 மெம்பர் இருந்தால் போதும், அவரே ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி he can run and provided that ஒரு நாமினி இருக்கணும். ஸோ MOA வந்து indicate the name of other person who shall in the event of subscribers death, அதாவது இவரோட டெத்தோ இல்லை இன்கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட், இந்த கேஸில் அந்த மெம்பருக்கு பதிலாக யார் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் கொடுக்கணும். ஸோ அதுதான் MOAவில் கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, யார் நாமினியாக இருக்காங்களோ அவங்ககிட்ட ரிட்டன் கன்சென்ட் வாங்கிட்டு INC3 ஃபார்ம் INC3 அந்த ஃபார்மில் வந்து ரிட்டன் கன்சென்ட் வாங்கி அதை ROCயில் வந்து இன்கார்பரேஷன் ப்ராசஸ் கூடவே ஃபைல் பண்ணி அலாங் வித் MOA AOA எல்லாம் ஃபைல் பண்ணால் தான் இந்த 1% கம்பெனி இன்கார்பரேட் ஆகும். ஆல்சோ சரி ஓகே ஒரு மெம்பர் அப்படின்றோம். ஸோ மெம்பர் ஹியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி கார்பரேட்டாக இருக்கலாமா, இல்லை எதனா கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் மெம்பர் ஆர் நாமினி, அதாவது த பர்சன் ரன்னிங் த OPC அண்ட் ஆல்சோ த நாமினி ஹூ இஸ் கோயிங் டு பி ரீப்ளேசிங் ஹிம் இன் கேஸ் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்லி நேச்சுரல் பர்சனாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ தே ஷுட் பி அ இந்தியன் சிட்டிசன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகே, ஸோ இங்கே வந்து ரெசிடென்ட் டெஃபினிஷன் மாறும். ஸோ இங்கே ரெசிடென்ட் டெஃபினிஷன் மாறுறது வந்து நிறைய பேர் நோட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா பர்சன் ஹூ ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தேன் 120 days during the immediately preceding financial year. So 120 days consider பண்ணும் instead of 182 days. நிறைய பேர் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்ட் அதர் ஆக்டில் வந்து 182 days இருக்கிறதுனால அதுதான் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. இன் தட் கேஸ் இப்போ இது பேஸ் பண்ணி எதனா கொஸ்டின் வந்தால் கண்டிப்பாக ராங் ஆகும். ஸோ அதனால் 120 days ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் லெஸ் தேன் 120 days இருந்தாவே they will be considered as resident and அந்த மாதிரி இருக்கணும். தென் விட்ராயல் ஆஃப் கன்சென்ட் பை நாமினி. ஓகே, நான் இப்போ வந்து நாமினியாக ஆகிட்டேன், ஆனால் நான் வந்து வெளியே போகணும், கம்பெனியில் எனக்கு இருக்க வேணாம் அப்படின்ற கேஸில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்போ வேணால் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம் எக்ஸிஸ்டிங் மெம்பருக்கு. இந்த மாதிரி மெம்பர் அண்ட் கம்பெனிக்கு நோட்டீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ ஆஸ் நாமினி, ஸோ இன் தட் கேஸ் என்னை வந்து ரிலீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்து 15 daysக்குள்ளே இன்னொரு நாமினியை ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த மெம்பர். ஸோ அந்த மெம்பர் ரீப்ளேஸ் பண்ண பிறகு இதேவும் இன்டிமேஷனாக வந்து the sole member shall send an intimation to such nomination in writing to the company together with the written consent of such nominee. ஸோ அந்த மெம்பருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சென்ட் கொடுத்து அந்த கம்பெனிக்கு வந்து இந்த நாமினி வந்து விட்ரா ஆகுறாங்க. கம்பெனி இஸ் எ செப்பரேட் பர்சன் அக்கார்டிங் டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1% கம்பெனின்றது என்ன தான் அவர் ரன் பண்ணாலும் கம்பெனி இஸ் எ செப்பரேட் பர்சன். ஸோ இந்த கேஸ் இப்போ அந்த மெம்பர் வந்து ஒரு நாமினி வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, மெம்பர் வந்து கம்பெனிக்குமே இன்டிமேட் பண்ணணும் வித் த நியூ நாமினி வித்தின் 15 days. அவங்களோட ரிட்டன் கன்சென்ட் வந்து INC3ல கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணணும். Then replacement of nominee. A member of 1% company may at any time change the name of the nominee for any reason, like including death or incapacity of the nominee.
ஸோ எப்படி இங்கே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டெத் ஆர் இன்கெப்பாசிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி நாமினியோடதும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இன் தட் கேஸ் அவங்க வந்து மெம்பர் ஆஃப் த 1% கம்பெனி கேன் ரீப்ளேஸ் இட். ஸோ யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நாமினியை ரீப்ளேஸ் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் கொடுக்கணும் அதே மாதிரி இன் ரைட்டிங். ஸோ டுகெதர் வித் த ரிட்டன் கன்சென்ட் ஆஃப் சச் நாமினி இன் INC3. ஸோ இந்த மாதிரி இன்டிமேஷன் வந்து கொடுத்து அந்த பர்சன் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்ட்டு கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணும். சச் சேஞ்ச் இன் நேம் ஆஃப் த பர்சன் shall not be deemed to be an alteration of memorandum. So in that case அந்த மெம்பர் மாறுறாங்க இல்லையா, நாமினி மாறுறாங்க இல்லையா, ஸோ நாமினி மாறுறது வந்து மெமரண்டம் MOA வந்து அமெண்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ மெம்பர் இன்டிமேஷன் கொடுத்து கம்பெனிக்கு இந்த மாதிரி புது நாமினி வராங்கன்ட்டு அதை INC3ல இன்டிமேஷன் கொடுத்து தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். நாமினி பிகம்ஸ் மெம்பர் ஆன் டெத் ஆர் இன்கெப்பாசிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் இருக்காங்க, மெம்பர் வந்து MOAல ஒரு நாமினி நேம் இருக்குது. இப்போ மெம்பர் வந்து இன் கேஸ் ஆஃப் மெம்பர்ஸ் டெத் ஆர் இன்கெப்பாசிட்டி நாமினி எப்படி இதுவாவாங்க, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நாமினி ஷல் பிகம் த நியூ மெம்பர். ஸோ இன் தட் கேஸ் டெத், அதாவது இப்போ மெம்பர் யார் கம்பெனி ரன் பண்ணுறாங்களோ அவங்களே இல்லை அப்படின்னா நாமினி வந்து அந்த மெம்பரோட பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும், நாமினி பிளேஸ் காலியாக இருக்கும். ஸோ அந்த இதுவும் சேம் ப்ரொசீஜர் 15 டேஸ்க்குள்ளே அந்த நாமினிக்கு யாரையாவது நாமினேட் பண்ணி அந்த இதுவாக கம்பெனிக்கு வித் தேர் கன்சென்ட் INC3ல கன்சென்ட் வாங்கி கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸை ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அதே ரூல் தான் இன் கேஸ் ஆஃப் மெம்பரோட டெத் ஆர் இன்கெப்பாசிட்டியில் நாமினி வந்து மெம்பர் ஆகிடுவாங்க. மெம்பர் வந்து ஆஸ் பார்ட் ஆஃப் கம்ப்ளையன்ஸ் ஒரு நாமினியை கண்டுபிடிக்கணும் அண்ட் வித்தின் 15 டேஸ் இது நடக்கணும். தென் நோட்டீஸ் டு சேஞ்ச், நோட்டீஸ் ஆஃப் சேஞ்ச் டு ரெஜிஸ்டர். ஓகே, இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குது, அது எப்போ நம்ம ROCக்கு இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்ராயல் ஆஃப் கன்சென்ட்டாக இருக்கட்டும் இல்லை புது நாமினியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் INC4ல நாமினியோட கன்சென்ட்டும் வச்சு நம்ம வந்து ஃபைல் பண்ணணும் வித்தின் 30 days ஆஃப் ஆல் தீஸ் ரெசிப்ட் ஆஃப் இன்டிமேஷன். ஸோ எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்குதோ, என்ன டேட்டில் அந்த சேஞ்ச் நடக்குதோ அதுலேருந்து 30 daysக்குள்ளே ROCக்கு INC4ல நம்ம ஃபார்ம் ஃபைல் பண்ணி வித் தேட் கன்சென்ட்டும் வச்சு ஃபார்ம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இன்டிமேட் பண்ணும். ஆல் நோட்டீஸ் அண்ட் இன்டிமேஷன்ஸ் மென்ஷன்ட் above shall be in writing. ஸோ இவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. யார் வெளில போகிறதா இருந்தாலும் என்ன நடந்தாலும் அது ஒரு ப்ராப்பர் இன் ரைட்டிங் கன்சென்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஆனால் ரைட்டிங்கில் தான் இருக்கணும் ஒருத்தர் போகிறாங்க வராங்க அப்படின்றது எல்லாமே. ஸோ அண்ட் ஆல்சோ a natural person shall not be a member of more than one OPC at any point of time and the said person shall not be nominee of more than one OPC. ஸோ இது ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நேச்சுரல் பர்சன், அதாவது நான் வந்து ஒரு மெம்பராக இருக்கேன் ஒரு கம்பெனியில் அப்படின்னா இன்னொரு OPCக்கு நான் மெம்பராக இருக்க முடியாது. ஓகே, நான் வந்து ஒரு OPCயை தவிர வேறு எந்த ஒரு OPC கம்பெனிலையும் நான் மெம்பராக இருக்க முடியாது. அட் த சேம் டைம் நான் இங்கே மெம்பராக இருக்கேன் அப்படின்னா வேறு எந்த OPCயில் நான் நாமினியாகவும் இருக்க முடியாது. சேம் கான்செப்ட் தான். இப்போ நான் அங்கே நாமினியாக இருக்கேன் அப்படின்னா தென் அகெயின் அங்கே இருக்க மெம்பர் இல்லை அப்படின்னா நான் அந்த பிளேஸ்க்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்படி போகும்போது அங்கே 2 OPCயில் நான் மெம்பராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாட் மோர் தேன் one OPC one member can be like a natural person shall not be a member of more than one OPC at any point of time and the said person shall not be nominee of more than one OPC. Okay, where the natural person being member in OPC becomes member in another such company by virtue of being nominee. ஸோ ஒரு கம்பெனியில் தான் வந்து நாமினியாக இருக்க முடியும், ஒரு கம்பெனியில் தான் மெம்பராக இருக்க முடியும். தட் மீன்ஸ் நான் மெம்பராக எங்கேயுமே இல்லை, ஒரு கம்பெனியில் நான் நாமினியாக இருக்கேன் அப்படின்னா இன் தட் கேஸ் நான் வந்து நாமினியாக இருந்து மெம்பர் ஆகிடுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் மெம்பர் ஆகிடுவேன். ஸோ இப்போ நான் இங்கே மெம்பர் ஆகிட்டேன் அப்படின்னா நான் வந்து அந்த கம்பெனியில் வேர் த நேச்சுரல் பர்சன் பீயிங் மெம்பர் இன் OPC becomes member in such another such company by virtue of being nominee in that OPC. Such person shall meet eligibility criteria. ஸோ அது வந்து ஒரு 6 monthsக்குள்ளே நான் வந்து போத் த கம்பெனிஸில் மெம்பராகவோ இல்லை நாமினியாவோ இல்லைன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நாட் மோர் தேன் ஒன் OPC மெம்பர் வந்து நாட் மோர் தேன் ஒன் OPC அண்ட் நாமினியும் நாட் மோர் தேன் ஒன் OPC. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேஸில்
என்னோட கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றது பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் ஐ ஷுடின் பி அ மெம்பர் அண்ட் நாமினி இன் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம என்ஷூர் பண்ணிவிட்டு அது வந்து எப்போ என்ஷூர் பண்ணணும்னா வித்தின் 6 monthsக்குள்ளே நான் வந்து பை வர்ச்சு ஆஃப் நாமினியாக இருக்கேன், மெம்பர் ஆகிடுறேன் ஒரு கம்பெனியில் அப்படின்றப்போ நான் வந்து என்ஷூர் பண்ணணும் 6 monthsக்குள்ளே இந்த கண்டிஷன் நான் வந்து நாட் மோர் தேன் 1 ஓபிசியில் மெம்பராக இருக்கேன், நாட் மோர் தேன் 1 ஓபிசியில் நாமினியாக இருக்கேன் அப்படின்றத வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் வித்தின் 6 months. அட் த சேம் டைம் எந்த ஒரு மைனர் பர்சனுமே வந்து இட் கேனாட் பி எ மெம்பர் ஆர் நாமினி இன் ஓபிசி ஆர் கேன் ஹோல்டு ஷேர் வித் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன் எனி கேஸ் மைனர் வந்து இதில் மெம்பராகவோ நாமினியாவோ ஆக முடியாது. தென் such company shall not be incorporated or converted into section 8 company. ஸோ ஓபிசியாக இருக்கிறது வந்து section 8 கம்பெனியாக மாற்றவே முடியாது. though it may be converted to private or public companies in certain cases. So in certain cases private or public கம்பெனியாக மாற்றிக்க முடியும், பட் section 8 கம்பெனியாக மாற்ற முடியாது. அதே மாதிரி நம்ம மாத்திரம் இந்த கம்பெனி வந்து ஓபிசியாக ஃபார்ம் பண்ணாலும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ண முடியாது. தட் மீன்ஸ் ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸாக இருந்தாலும் அந்த ஆக்டிவிட்டியுமே ஓபிசி பண்ண முடியாது. ஸோ எர்லியர் வந்து ஒரு ரூல் இருந்தது, தட் மீன்ஸ் ரூல் 3 of 7 of கம்பெனிஸ் இன்கார்பரேஷன் ரூல்ஸ். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓபிசி வந்து கேன் கன்வெர்ட் வாலண்ட்ரிலி இன்டு எனி கைண்ட் ஆஃப் கம்பெனி அன்லெஸ் 2 years. இப்போ வந்து 2 years முடிகிற வரைக்கும், டேட் ஆஃப் இன்கார்பரேஷன்லேருந்து 2 years முடிகிற வரைக்கும் ஒரு ஓபிசி வந்து கன்வர்ஷனுக்கு போக முடியாது, எக்ஸப்ட் வேர் த பெய்ட் அப் கேபிட்டல் இஸ் இன்க்ரீஸ்டு பியாண்ட் 50 lakhs or its average annual turnover during the relevant period exceeds 2 crore. ஸோ பெய்ட் அப் கேபிட்டல் 50 lakhs எக்ஸீட் ஆனாலோ இல்லை இப்போ ஆவரேஜ் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 2 crores எக்ஸீட் ஆனாலோ மட்டும்தான் ஒரு ஓபிசி வந்து ஜென்ரலாக வித்தின் இன்கார்பரேட் பண்ணி 2 yearsக்குள்ளே மாறிக்கலான்னு இருந்துச்சு. பட் திஸ் இஸ் டோட்டலி கைண்ட் ஆஃப் irrelevant. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சப் ரூலையே வந்து தூக்கிட்டாங்க. ஸோ எப்போ வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2021 கம்பெனிஸ் இன்கார்பரேஷன் செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த ரூல் வந்து அமெண்ட் பண்ணிவிட்டு ரூல் 6 and 7 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 6 and 7ல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் 6ன்றது ஓபிசி வந்து ஒரு ப்ரைவேட் ஆர் பப்ளிக் கம்பெனியாக கன்வெர்ட் ஆகுது அதர் தேன் செக்ஷன் 8 கம்பெனி. ஸோ என்ன ப்ரொசீஜர் இருக்கும் அந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசியோட எம்ஓஏ ஏஓஏ வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான நெசசரி சேஞ்சஸ் கொண்டு வரணும் எம்ஓஏ ஏஓஏல. அதை வந்து இந்த மினிமம் நம்பர்ஸ், அதில் ஒவ்வொரு ப்ரைவேட் ஆர் பப்ளிக் பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்பர்ஸ் இருக்குல்ல 2 or 7 அண்ட் மினிமம் டேரக்டர் ரெக்குயர்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஓபிசியில் மாற்ற வேண்டியிருக்கும். மாற்றிட்டு மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இஃப் எனி அது இருந்தாலும் அதையும் மாற்ற வேண்டியிருக்கும். தென் இதெல்லாம் மாற்றிட்டு அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ஃபார்ம் INC 6ல் கன்வர்ஷனுக்கு இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, altered MOA, copy of resolution, list of proposed members and its directors along with consent, and list of creditors and latest audited balance sheet and profit and loss account. So இதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் INC 6ல் அப்ளை பண்ணிங்கன்னா, on being satisfied that the requirements shared there with கம்பெனி வந்து கரெக்டாக எல்லாமே கொடுத்துருச்சு டாக்குமெண்ட் அப்படின்னு நினச்சிதுன்னா ROC வந்து ஃபார்ம் அப்ரூவ் பண்ணி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரூல் 7ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து ஓபிசி வந்து ப்ரைவேட் ஆர் பப்ளிக் கன்வெர்ட் ஆகுது. ரூல் 7ல் வந்து ப்ரைவேட் கம்பெனி வந்து ஓபிசியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு. ஸோ ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் போர்டு ஜென்ரல் மீட்டிங்கில் பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணணும் ஜென்ரல் மீட்டிங்கில். தென் அந்த கம்பெனி வந்து நோ அப்ஜெக்ஷன் இன் ரைட்டிங் ஃப்ரம் மெம்பர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி இவங்க வந்து ஓபிசியாக கன்வெர்ட் ஆகிறதுல எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. அண்ட் ஃபைலிங் ஆஃப் காப்பி ஆஃப் ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் வந்து இந்த 30 daysக்குள்ளே ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் போட்டாவே MGT 14 ஃபைல் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு 30 daysக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்கணும் MGT 14. தென் அப்போ தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் INC 6ல் வந்து அப்ளை பண்ணுவீங்க. அதில் என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும்னா, டிக்ளரேஷன் பை டைரக்டர்ஸ் தட் ஆல் மெம்பர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் ஹேவ் கிவன் கன்சென்ட். ஸோ மெம்பர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் எல்லாருமே வந்து கன்சென்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு டிக்ளரேஷன். தென் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் அது கொடுக்கணும். தென் லேட்டஸ்ட் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுக்கணும். தென் காப்பி ஆஃப் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் ஆஃப் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். ஸோ செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் இருக்கவங்க கிட்ட அந்த கேசஸில் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம நோ அப்ஜெக்ஷன் வாங்கி வைக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை இருந்தால் ஆஸ் யூஷுவல் ROC
அப்ரூவ் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் தேர் ஆர் சர்டைன் எக்ஸம்ஷன். ஸோ ஓபிசியாக இருக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது வரும். எக்ஸம்ஷன்ஸ் டு ஓபிசின்னு கேட்டாலும் இதே டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஓபிசி இஸ் நாட் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் ஏ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு ஆஸ் பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுன்ற ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த ஆனுவல் ரிட்டர்ன் வந்து நம்ம செக்ஷன் 92 படி நம்ம ஃபர்னிஷ் பண்ணுறதுல டேரக்டரே சைன் பண்ணிக்கலாம், அதில் கம்பெனி செக்ரட்டரி சைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஆல்சோ இப்போ வந்து டேரக்டர்ஸ் ரிப்போர்ட் இருக்குது இல்லையா, அந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டேரக்டர்ஸ் ரிப்போர்ட் வந்து இந்த ஒன் டேரக்டர் மட்டும் சைன் பண்ணால் போதும். ஸோ அது ஃபர்தராக வந்து 2 பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மோரோவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஜென்ரல் மீட்டிங்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்ஸ் ரிலேட்டடான செக்ஷன்ஸ், அதாவது 100 to 111 இருக்க செக்ஷன்ஸ் எல்லாம் நாட் அப்ளிகபிள் டு ஓபிசி. ஸோ ஓபிசிக்கு அந்த செக்ஷன்ஸ் எதுவுமே அப்ளை ஆகாது. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் எ ரிலாக்ஸேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கன்வீனிங் ஆஃப் போர்ட் மீட்டிங். ஸோ இவங்களுக்கு வந்து வருஷம் 4 போர்ட் மீட்டிங் நடக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஒன்லி 1 போர்ட் மீட்டிங் இன் ஈச் ஹாஃப் ஆஃப் த கேலண்டர் இயர். தட் மீன்ஸ் லைக் 2 போர்ட் மீட்டிங் நடந்தாவே போதும். ஸோ ஒன்லி ஒன் போர்ட் மீட்டிங் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன் ஈச் ஆஃப் த calendar year நடந்தால் போதும். Under section 137, OPCs are allowed to file financial statement within 6 months from the close of financial year. So 30 days பதிலா 6 months குள்ள, that means செப்டம்பருக்குள்ளே பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியோட பெனிஃபிட்ஸ் கம் எக்ஸம்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஓபிசி இது வந்து ஃபுல்லாக இன் டீட்டெயில்டாக எல்லாமே பார்த்தோம். ஸோ ஓபிசி வந்து ஒரு ஈஸி பிஸ்னஸ் வெஹிக்கிள். ஸோ வந்து ஒரு ப்ரொப்ரைட்டராக இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு லீகல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடைக்காது. ஸோ பட் இதுவே ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் லீகல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் ஒரு க்ரெடிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் இவங்க ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பெனிஃபிட் தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆர்ஓசினால் கவர்ன் பண்ணும்போது ஈஸியாக க்ளோஷர் நடக்காது அப்படின்ற க்ரெடிபிலிட்டி கிடைக்கிறது மூலயமா ஓபிசிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆல்சோ நம்ம சேனல்லையுமே வந்து எர்லியர் ஓபிசி பற்றி, தட் மீன்ஸ் ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸாக இல்லாமல் ஓபிசினா என்ன அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வேணும்னாலும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம செக்ஷன் 8 கம்பெனி பற்றி எல்லாமே பார்ப்போம், இன்கார்பரேஷன் ரிலேட்டடாக என்னன்றது. ஸோ அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.